அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 2026 அந்த ஆண்டுக்கான 2019 காலி பணியிடங்கள் இருக்குது. 10வது முடித்தவர் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலி பணியிடங்கள் இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 2026 பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. இதில் என்னென்னா, கிராமின் டாக் சேவக்ஸ் ஜிடிஎஸ் 2019 காலி பணியிடங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோட்டை வாரியாக காலியிடங்கள் விவரங்கள் பற்றி இருக்குது. அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, அரக்கோணம் 41 போஸ்ட்டு இருக்குது. செங்கல்பட்டு கோட்டம் 60, சென்னை சிட்டி சென்ட்ரல் கோட்டம் 3 வேக்கன்சி, சென்னை சிட்டி நார்த் கோட்டம் 1 வேக்கன்சி, சென்னை சிட்டி சவுத் கோட்டம் 11 வேக்கன்சி, சென்னை சாட்டிங் கோட்டம் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி, கோயம்புத்தூர் கோட்டம் 30 வேக்கன்சி, கடலூர் கோட்டம் 56, தருமபுரி கோட்டம் 45, திண்டுக்கல் கோட்டம் 61, ஈரோடு கோட்டம் 61, காஞ்சிபுரம் கோட்டம் 55, கன்னியாகுமரி கோட்டம் 34, காரைக்குடி கோட்டம் 15, கரூர் கோட்டம் 43, கோயில்பட்டி கோட்டம் 50, கிருஷ்ணகிரி கோட்டம் 51, கும்பகோணம் கோட்டம் 56, மதுரை கோட்டம் 47, மயிலாடுதுறை கோட்டம் 30, நாகப்பட்டினம் கோட்டம் 42, நாமக்கல் கோட்டம் 65, நீலகிரி கோட்டம் 42, பட்டுக்கோட்டை கோட்டம் 37, பொள்ளாச்சி கோட்டம் 45, பாண்டிச்சேரி கோட்டம் 75, புதுக்கோட்டை கோட்டம் 40, ராமநாதபுரம் 45, ஆர்எம்எஸ் அதாவது ஆர்எம்சிபி கோட்டம் 3, ஆர்எம்எஸ் எம்ஏ கோட்டம் 14, ஆர்எம்எஸ் கோட்டம் 8 வேக்கன்சி, ஆர்எம்எஸ் கோட்டம் 12 வேக்கன்சி. அடுத்து பார்த்தோன்னா, சேலம் கிழக்கு கோட்டம் 46, சேலம் மேற்கு கோட்டம் 40, சிவகங்கை மாவட்டம் அதில் கோட்டத்தில் பார்த்திங்கன்னா 34, ஸ்ரீரங்கம் கோட்டம் 45, தாம்பரம் கோட்டம் 71, தஞ்சாவூர் கோட்டம் 58, தேனி கோட்டம் 36, திருச்சிராப்பள்ளி கோட்டம் 65, திருநெல்வேலி கோட்டம் 50, திருப்பத்தூர் கோட்டம் 44, பூர்க்கோட்டம் 90, திருவண்ணாமலை கோட்டம் 99, தூத்துக்குடி கோட்டம் 39, வேலூர் கோட்டம் 29, விருதுநகர் கோட்டம் 33, விருதாச்சலம் கோட்டம் 54. இதெல்லாம் வேக்கன்சி இருக்குது. அடுத்தது இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான அடிப்படை தகுதி இதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்திலிருந்து 10ஆம் வகுப்பு SS தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொழித்திறன் விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மொழி அறிவு அவசியம் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கணினி அறிவு அடிப்படை கணினி பயிற்சி சான்றிதழ் அல்லது கணினி இயக்க தெரிந்திருப்பது கூடுதல் தகுதியாக கருதப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா, மிதிவண்டி ஓட்டும் திறன் இருக்கணும். தபால்களை விநியோகம் செய்ய மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இருசக்கர வாகனம் உரிமம் வைத்திருப்பவர்களும் தகுதியானவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா, வயது வரம்பு விவரங்கள் பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்புத்துறை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 18 வயசு முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க.
அடுத்தது இதோட வயது வரம்பு தளர்வு அதை பற்றி பார்க்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி 3 ஆண்டுகள், பிடபிள்யூடி இபிஎஸ் ஜென் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள், பிடபிள்யூ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள். எக்ஸ் சர்வீஸ்மேன் அரசாங்க கொள்கைப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரருக்கு கிளை போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு 12,000 முதல் 29,380 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும். உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு 10,000 முதல் 24,470 வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு தேர்வு செயல்முறை என்னன்னா, இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பின்பு அவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பில் தேர்வாகும் நபர்களுக்கு பணி வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்புக்கான விண்ணப்ப கட்டணம்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா, அப்புறம் டிரான்ஸ் உமன்ஸ் விண்ணப்பதாரருக்கு கட்டணம் இல்லை. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா. இது ஆன்லைன் மூலம்தான். முக்கிய தேதி எக்ஸாம் இதுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முக்கிய தேதி ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் நாள் 31/1/2026. ஆன்லைன் விண்ணப்பம் முடியும் நாள் 14/2/2026. இந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதை டச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.